Very good morning to all. I am Hariharan, இயக்குனர் Thendral IAS Academy, Karaikudi. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய மாணவர்கள் அப்படிங்கிறது நமக்கு நம்முடைய அலுவலகத்திற்கு தொலைபேசியில் குறிப்பாக நாங்கள் ஒரு வருடமாக 2 வருடமாக தனியாக படிச்சுட்ருக்குறோம் அல்லது பல்வேறு அந்த மாதிரி கோச்சிங் சென்டரில் நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் நாங்கள் படித்து முடித்தாச்சு. டெஸ்ட் பேட்ச் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய மாணவர்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்குறாங்க. அதோடு கூட இன்னும் சிலர் ஆன்லைன் அப்படிங்கிற மாதிரியான வகுப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் உங்களுடைய சந்தேகங்களை பூர்த்தி செய்வதற்காக தான் நான் இந்த வீடியோவை நான் உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். நம்முடைய தென்றல் ஐஏஎஸ் அகாடமி கடந்த 21 ஆண்டுகளாக 2000 ஆரம்பித்து 21 ஆண்டுகளாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில், குறிப்பாக பேங்க் எக்ஸாமில், எஸ்எஸ்சி எக்ஸாமில், ஆர்ஆர்பி எக்ஸாமில், போலீஸ் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாமில், டிஆர்பி, டிஇடி, அதே மாதிரி எல்லா இன்சூரன்ஸ், ஒரு மத்திய அரசுகளால், மாநில அரசுகளால் நடத்தப்படக்கூடிய அத்துணை போட்டித் தேர்வுகளுக்கும் நம்ம பாடம் நடத்திட்டுருக்குறோம். இது இன்றைக்கி நேற்றுக்கு ஆரம்பித்த ஒரு அகாடமி கிடையாது. கிட்டத்தட்ட 2000 ஆரம்பித்த அகாடமி 21 ஆண்டு காலம் அப்படிங்கிறது பல்வேறு தடைகளை தாண்டி, பல்வேறு விமர்சனங்களை தாண்டி, பல்வேறு அந்தமாக இருக்கக்கூடிய சவால்களெல்லாம் சந்தித்து பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை பல்வேறு போட்டித் தேர்வுகள் மூலமாக அரசு அதிகாரியாக உருவாக்கிய ஒரு நிறுவனம், அதனுடைய டைரக்டர் அப்படிங்கிற அடிப்படையில் நான் உங்களோட. ஸோ மாணவர்கள் நிறைய சந்தேகங்களோட நிறைய ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. தென்றல் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் யூபிஎஸ்சி நடத்துகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி, இல்லை பேங்க் எக்ஸாம் நடத்துறது இல்லையா, எஸ்எஸ்சி எக்ஸாம் நடத்துறது இல்லையா, ஆர்ஆர்பி எக்ஸாம். ஸோ நம்முடைய அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, பொதுவாகவே நம்முடைய அகாடமியில் இந்த டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது எப்போவுமே ரெகுலராக கிளாஸ் நடந்துகிட்ருக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேங்க் எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், ஆர்ஆர்பி எக்ஸாம், இன்சூரன்ஸ் செக்டார், இந்த மாதிரி உள்ள எக்ஸாமுக்கு ஆப்டிடியூடு, ரீசனிங், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட் அது தனியாக எப்போவுமே ரெகுலராக, அது கால் ஃபார் இருக்குது, கால் ஃபார் இல்லை அப்படிங்கிற எந்த விதமான மைண்ட் செட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம கிளாஸ் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ என்னை பொறுத்தவரையில் பொதுவாகவே நீங்கள் போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு வருடம் அப்படிங்கிறது முழுமையாக அப்படிங்கிறது ஒரு 12 மாதம் அப்படிங்கிற மாதிரி திரும்ப நம்ம எந்த போட்டித் தேர்வுகளுக்காக நம்ம தயாராகிறோமோ அந்த போட்டித் தேர்வுகளுக்கு திரும்ப நம்ம படிச்சுட்டே இருக்கணும். திரும்ப டெஸ்ட் எழுதிட்டே இருக்கணும். நமக்கான பரிச்சயம் ஆகிடணும். ஒருவேளை உங்களுடைய எய்ம் அப்படிங்கிறது குரூப் 1, குரூப் 2 இருந்ததுன்னா நிறைய ப்ராக்டிஸ் டெஸ்ட் எழுதணும். நிறைய அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிறது மெயின்ஸுக்காக நிறைய எழுதணும். நிறைய கேள்விப்படணும். அப்போ தான் நம்ம சிங்கிள் அட்டம்ப்டில் நம்ம பாஸ் பண்ண முடியும். அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு கோச்சிங் சென்டரில் போய் ஜாயின் பண்ணுறது அல்லது ஒரு குழுவாக உட்காந்து படிக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்ம வெறுமனே புத்தகத்தை மட்டும் ரீட் பண்ணிவிட்டு வெறுமனே அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளை மாத்திரம் படிச்சுட்டு அப்படியே ஒரு டெஸ்ட்டு போட்டுட்டா நம்ம 100க்கு 100 வாங்கிடலாம், ஒரே அட்டம்ப்டில் தேர்ச்சி பெற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தயவுசெய்து டெக்ஸ்ட் புக்கு தான் சோர்ஸ், அதில் மாற்று கருத்து கிடையாது. 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய குறிப்பாக சமூக அறிவியல் புத்தகங்கள்லேருந்து, எக்கனாமிக்ஸ் புத்தகங்கள்லேருந்து, பாலிட்டி புத்தகங்கள்லேருந்து, எத்திக்ஸ்லேருந்து, இந்தியன் கல்ச்சர்லேருந்து இந்த மாதிரி தான் நமக்கு பாடப்பகுதி வரப்போகுது. ஆனாலும் அந்த டெக்ஸ்ட் புக் ஓரியன்டாக இருக்கக்கூடிய விஷயங்களோட நம்ம நிறைய ப்ராக்டிஸ் டெஸ்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். நிறைய எழுதி பார்க்கணும். இப்போ நிறைய எழுதி பார்த்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் பாஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம குரூப் 4க்கு தான் நம்ம சரியாக நம்ம பதிலளிக்க முடியும். ஸோ ஒரு குரூப் 1 அடிக்கணும், ஒரு குரூப் 2 அடிக்கணும், ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், பேங்க் எக்ஸாமில் நான் மெயின்ஸில் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக ஸ்டாட்டிக் ஜிகே, அதாவது நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறதுல அதிகமாக நம்ம கவனம் செலுத்தணும். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதுல அதிகமாக கவனம் செலுத்தணும். எழுதி பழக வேண்டும். நிறைய பேசி பழகணும். மாணவர்களோடு, நம்ம நண்பர்களோடு பார்த்தீங்கன்னா நிறைய பேசி பார்க்கணும். இப்போ நிதி ஆணையம் குறித்து எழுதுக அப்படின்ற மாதிரி மெயின்ஸில் கேட்குறான்னு வச்சுக்கோங்க. அப்போ நிதி ஆணையம் அப்படின்னு சொன்னால் அது கான்ஸ்டிடியூஷனல் பாடியா, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா, அது எந்த ஆர்டிக்கிள், எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை அது ஏற்படுத்தப்படுகிறது, இப்போ கடைசியாக இருக்கிற நிதி ஆணையம் என்ன, முதல் நிதி ஆணையம் என்ன, அதோட பணிகள் என்ன, அதோட கம்போசிஷன், அதோட உறுப்பினர்கள் எண்ணிக்கை என்ன, தலைவர் யார் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ ஒரு அதிகபட்சம் ஒரு நிதி ஆணையத்தை குறித்து ஒரு 20லிருந்து ஒரு 30 தகவல் எழுதுவதற்கு நம்ம தயாராக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு விஷயம், அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கு மட்டும்தான் படிக்கிறது. தயவு செய்து நீங்கள் அது யூபிஎஸ்சியாக இருக்கலாம், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கலாம், வங்கி தேர்வுகளாக இருக்கலாம், ஆர் இன்சூரன்ஸ் செக்டார்களோட தேர்வுகளாக இருக்கலாம், எல்லா தேர்வுகளுக்குமே முதல்ல நீங்கள் படிக்கும்போதே அது ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூங்கிற மைண்ட் செட்லேயே படிங்க. நல்ல நிறைய டிஸ்கிரிப்டிவ் எழுதி பழகுங்க. அப்போ தான் நீங்கள் ப்ரிலிம்ஸில் எந்த கேள்விகள் கேட்டாலும் நீங்கள் அடிக்க முடியும். மெயின்ஸில் உங்களால் எழுத முடியும். இன்டர்வியூவில் எந்த கேள்விகள் கேட்டாலும் நீங்கள் பயப்படாமல் தாராளமாக தரமான ஆன்சரை நீங்கள் தெளிவாக கொடுக்க முடியும்.
அந்த அடிப்படையில் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறது தென்றல் ஐஏஎஸ் அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது. இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4 அப்படிங்கிறதுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு 30 ப்ரிப்பரேட்டரி டெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி 10 அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு 10 டெஸ்ட் இருக்குது. மொத்தமாக 50 டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். டெக்ஸ்ட் புக்கில் இருந்து எடுத்தது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்தது, அதுக்கப்புறம் பல்வேறு நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையங்கள்ல இருந்து எடுத்தது, இப்படி நம்ம அகாடமியிலிருந்து எடுத்தது, இப்படி எல்லாத்தையும் கலவையா. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் நம்ம அகாடமியில் ஒவ்வொரு அகாடமியும் அவங்கவுங்க நடத்துகிற கொஸ்டின் பேப்பரே கொடுக்குறாங்க வச்சுங்களேன். நிச்சயமாக அவங்க என்ன நடத்துகிறாங்களோ அதுலேருந்து தான் கொஸ்டின் பேப்பர் கேட்பாங்க. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் எடுக்க போகிறது யாரோ ஒரு ஆள், எங்கேயோ ஒரு ஆள் எடுக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் என்னென்னா பலதரப்பட்ட கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத குறித்து தான் இதில் நம்ம பேச இருக்கிறோம். மொத்தமாக ப்ரிப்பரேட்டரி டெஸ்ட் அப்படிங்கிறது மொத்தம் 100 கேள்விகள் அடங்கிய வாரத்தில் 2 டெஸ்ட் அப்படிங்கிறது திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாரத்தில் 2 டெஸ்ட் இருக்குது. ப்ரிப்பரேட்டரி டெஸ்ட் மட்டும் 30 டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. அது போக ஒவ்வொரு 4 ப்ரிப்பரேட்டரி டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போனா 30 டெஸ்ட் அப்படிங்கிற போது இருக்கும்போது ஸோ அதோட ப்ரிப்பரேட்டரி டெஸ்ட் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் 10 டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதிருவீங்க. அதுக்கப்புறம் 200 கேள்விகள் கொண்ட தொகுப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு மாடல் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 டெஸ்ட், மொத்தமாக 50 டெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ டெஸ்ட்டு பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புகிறவர்கள் நம்முடைய தென்றல் ஐஏஎஸ் அகாடமி 9843588767 அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஸோ ஐ வாண்ட் டு ஜாயின் அப்படிங்கிற மாதிரி நான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண விரும்புகிறேன் சார் அப்படிங்கிறது. சரி, டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விரும்புகிறவர்களுக்கு நம்ம தென்றல் ஐஏஎஸ் அகாடமியோட அடிஷனல் சப்போர்ட் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் அப்படிங்கிறத நம்ம அமைச்சிருவோம். உங்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃப்ரீயாக நம்ம அனுப்பிடுவோம். அதுக்கான டிஸ்கஷன் அப்படிங்கிறத அனுப்பிடுவோம். மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரீயாக அனுப்பிடுவோம். அதே மாதிரி நம்மளோட டெலகிராம் குரூப்பில் உங்களை இணைச்சிட்டு ஸோ எவ்ரிடே பார்த்தீங்கன்னா 8 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் அன்றைய நாளோட முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அந்த ப்ரிப்பரேட்டரி டெஸ்ட்டுக்கான அந்த டிஸ்கஷன் குவிஸ் மாதிரி நடத்தி டிஸ்கஷன் மாதிரி நடத்தி ஸோ உங்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கொடுப்போம். ஸோ ப்ரிப்பரேட்டரி டெஸ்ட் மொத்தம் 30 டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் ஒரு 10, அதுக்கப்புறம் மாடல் டெஸ்ட் அப்படிங்கிற மார்க் டெஸ்ட் ஒரு 10. ஸோ டோட்டலாக 50 டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அகாடமியில் ஸோ நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. நிச்சயமாக அது ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படியே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துலாம் அனுப்புறது கிடையாது. இங்கே என்ன கிளாஸ் போகுதோ நம்மளுடைய தென்றல் ஐஏஎஸ் அகாடமியில் லைவில் என்ன கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறோமோ, மாணவர்களோடு நேரடியாக ஆஃப்லைனில் என்ன கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறோமோ அது அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் மூலமாக உங்களுக்கு நேரடியாக நீங்கள் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே எப்படி மாணவர்கள் இருக்கிறாங்களோ ஒருவேளை ஸோ நம்முடைய அகாடமியில் நிறைய ஆன்லைன் படிக்கிறாங்க. ஸோ பல்வேறு மாவட்டங்களில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களிலிருந்தும் மாணவர்கள் அப்படிங்கிறது இங்கே தங்கியும் படிக்கிறாங்க, ப்ளஸ் ஆன்லைன்லேயும் எடுத்துக்கிறாங்க. ஸோ நேரடி வகுப்புகள் என்ன அனுபவத்தை பெறுவீர்களோ அதே இது பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் கிடைக்கும். ஸோ ஆன்லைன் பேட்சும் உண்டு, டெஸ்ட் பேட்ச் தனியாக உண்டு. ஒருவேளை நான் பார்த்தீங்க அப்படின்னா சார் நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன், பல்வேறு அகாடமியில் படிச்சிருக்கேன், நானாக படிச்சிருக்கிறேன், எனக்கு டெஸ்ட் பேட்ச் மாத்திரம் எனாஃப் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நமக்கு டெஸ்ட் பேட்ச் இருக்குது. வாரத்தில் 2 பீரியாடிக்கல் டெஸ்ட்டு, ஒவ்வொரு 4 பீரியாடிக்கல் டெஸ்ட் முடிஞ்ச உடனே ஒரு அந்த ரிவிஷன் டெஸ்ட்டு, தென் பார்த்தீங்க அப்படின்னா மாடல் டெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு என்ன சப்போர்ட் இருக்குன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற சப்போர்ட் இருக்கும், மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற சப்போர்ட் இருக்கும். அந்த வாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வு அந்த வாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேர்வுகளுக்குமான குவிஸ் அப்படிங்கிற சப்போர்ட் இருக்கும். அதே மாதிரி டிஸ்கஷன் அப்படிங்கிற சப்போர்ட் இருக்கும். ஸோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிடுவோம். கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பிடிஎஃப் அனுப்பிடுவோம். மெட்டீரியல் போத் தமிழ் மீடியமும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. அதோடு கூட கொஸ்டின் பேப்பர் பைலிங்குவலாகவே இருக்கும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிற பைலிங்குவலாக இருக்கும். ஆஸ் பர் டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன், ஆஸ் பர் பேங்க் எக்ஸாம் பேட்டர்ன், ஆஸ் பர் அந்த மாதிரி இன்சூரன்ஸ் செக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய போட்டித் தேர்வு பேட்டர்ன், எஸ்எஸ்சி பேட்டர்ன், யூபிஎஸ்சி பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உங்களுக்கு இது பயன்படும் அப்படின்ற மாதிரி இருந்தால், ஒருவேளை நான் சார் நான் ஆக்சுவலாக காலையில் 7 மணி பேட்ச் அப்படிங்கிறத நான் ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன் ஆர் யூடியூப்பில் பார்க்குறேன், 10 o'clock பேட்ச் அப்படிங்கிறத நான் ஃபேஸ்புக்கில் ஆர் யூடியூப்பில் பார்க்குறேன். ஸோ நான் பேங்க் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், அல்லது எஸ்எஸ்சியில் பாஸ் பண்ணணும், அல்லது நான் ஆர்ஆர்பியில் பாஸ் பண்ணணும், அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் பாஸ் பண்ணணும், ஆர் டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற விரும்புகிற மாணவர்கள் நீங்கள் ஆன்லைனில் படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் நம்மளுடைய அகாடமியை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. ஆன்லைன் பேட்ச் உண்டு. ஆர் நீங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஐ வாண்ட் டு ஜாயின் சார் அப்படின்னு உங்கள் நம்பரு உங்கள் பேர் கொடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக அதை நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம், வாட்ஸ்அப் குரூப்லேயே ஆட் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கான பிரத்யேகமாக நம்ம அகாடமியில் நடத்தக்கூடிய அத்துணை
வகுப்புகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேர்வுகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும். நிச்சயமாக வெற்றி பெறலாம். ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு போட்டித் தேர்வுகள், அது மத்திய அரசால் நடத்தப்படக்கூடிய போட்டித் தேர்வாக இருக்கலாம், மாநில அரசாங்கத்தினால நடத்தக்கூடிய போட்டித் தேர்வாக இருக்கலாம், அத்துணை போட்டித் தேர்வுகளுக்கும் பிரத்யேகமாக நம்மளுடைய 21 வருட அனுபவத்தில் பல ஆயிரக்கணக்கான அரசு அந்தமாக இருக்கக்கூடிய அதிகாரிகளை உருவாக்கிய அகாடமியில் படித்து நீங்களும் வெற்றியாளராக வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. நான் டாக்டர் ஹரிகரன், இயக்குனர், தென்றல் IAS அகாடமி, காரைக்குடி. ஸோ டெஸ்ட் பேட்ச் உண்டு, ஆன்லைன் பேட்ச் உண்டு, நேரடி வகுப்புகள் உண்டு. நேரடி வகுப்புகள் அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்ம தற்போது என்ன மாதிரி கிளாஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா TNPSC குரூப் 2 குரூப் 4 ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. பேங்க்கு, SSC, RRB, இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கூட NIACL, சரியா? ஸோ நியூ இந்தியா அசூரன்ஸ் அந்த மாதிரி அதுக்கான போட்டித் தேர்வு பயிற்சி வகுப்புகள் நடந்துட்டு இருக்கு. PGTRB வருகிற சனிக்கிழமையிலிருந்து நம்ம வந்து தமிழ், அதுமாக இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, காமர்ஸ் 3 பாடங்களுக்கு அப்படிங்கிறது நம்ம நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம், நடத்தி கொண்டு இருக்கிறோம். தமிழ் நடத்தி கொண்டு இருக்கிறோம், ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கிறாங்க, காமர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. நியூ பேட்ச் வந்து வர சனிக்கிழமை 25ஆம் தேதியிலிருந்து நம்ம நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து அந்த மாதிரி படிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஆன்லைன் பேட்ச்னாலும் எடுத்துக்கலாம், ஒரு ஆஃப்லைன் பேட்ச் எடுத்துக்கலாம், ஒரு டெஸ்ட் பேட்ச் மட்டும் விரும்புகிறவர்கள் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்மளோட அகாடமியோடைய டச்சில் இருங்க. நம்மளோட யூடியூப் சேனல் அப்படிங்கிறது பாருங்கள், டெலகிராமில் இணைஞ்சுக்கிறங்க, அதோடு கூட ஃபேஸ்புக் அப்படிங்கிற லைவும் பாருங்கள். நிச்சயமாக 2021 அப்படிங்கிறதுல நீங்கள் அரசு உயர் அதிகாரியாக, அரசு அதிகாரியாக தென்றல் IAS அகாடமியினுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். வெற்றி நிச்சயம். காட் பிளஸ் யூ.